ஸ்டோன்ஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்கள், அதற்கான காரணங்கள், அதை பற்றி உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் உள்ள ஒருத்தருக்கு திருப்பி ஸ்டோன்ஸ் வராமல் இருக்க என்ன மாதிரியான சிகிச்சை பண்ணலாம், எந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய வகைப்படும். கால்சியம் ஸ்டோன்ஸ் இருக்குது, ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருக்குது, யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் இருக்குது, ரொம்ப ரேரான மற்ற ஸ்டோன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் எதனால் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா இல்லையா, ஒரு பக்கம் இருக்கா, ரெண்டு பக்கமும் ஸ்டோன்ஸ் இருக்கா, ஸ்டோனோட சைஸ் என்ன, எந்த பார்ட் ஆஃப் த கிட்னி சிஸ்டமில் அது இருக்குது, இந்த மாதிரி பல கேள்விகளை வச்சு தான் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம முடிவு பண்ணுவோம். பட் ஜென்ரல் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறது, ஒரு 3-4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே, கொஞ்சம் சால்ட்டை கம்மியாக எடுத்துக்கிறது. இது ரெண்டு அட்வைஸும் காமன் ஃபார் எனி ஸ்டோன் உள்ள எல்லாருக்குமே நம்ம பொதுவாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இது ரெண்டும் தான். நிறைய தண்ணி குடிங்க, ஒரு 3-4 லிட்டர், கொஞ்சம் உப்பு அளவை சாப்பாட்டில் கம்மி பண்ணிக்கிங்கன்றது. இதை தவிர அந்த ஸ்டோன் எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு, ஏதாவது காரணம் இருக்கான்றதை வச்சு மற்ற அட்வைஸை நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க முடியும்.